ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. தீபாவளி வரப்போகுது இல்லையா? தீபாவளி பலகாரங்களை நம்ம சேனலில் நிறையா கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெய் மைசூர் பாக்கு தாங்க. பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் நைஸாக இருக்கக்கூடிய இந்த நெய் மைசூர் பாக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு வந்து நம்ம வறுத்துட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கிறலாம். நம்ம அளந்து எடுத்துட்டு நம்ம வறுத்தோம்னா அதில் சின்ன சின்னதாக கட்டிகள் வந்துச்சுன்னா அது எல்லாமே நமக்கு அளவில் குறைஞ்சி போயிடும். அதனால் இப்போ நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஆற வச்சாச்சு. இதை ஜல்லடையில் சேர்த்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறலாம். ஜலிச்சு எடுத்திங்கன்னா மாவு நல்லா நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ தான் மைசூர் பாக்குமே நமக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சலிச்சாச்சு பாருங்கள். இதில் எவ்வளோ கட்டிகள் இருக்குது பாருங்கள். இது நமக்கு தேவைப்படாது. இப்போ இதை எடுத்துடலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம அளந்து எடுத்துக்கிறலாம். கப்பில் அளந்து எடுக்கிறவங்களுக்கு நான் கப்பு அளவும், வெயிட் போட்டு கடையில் வாங்குறவங்களுக்கு நான் வெயிட் அளவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு சின்ன கப்பு எடுத்திருக்கேன். அந்த கப்பை வந்து வெயிட் மிஷினில் வச்சுக்கிறலாம். இப்போ இந்த கப்பு நிறைய நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் அமுக்கிலாம் வைக்கல, லைட்டாக அப்படி எடுத்து தான் போடுறேன். இது நிறையா போட்டால் உங்களுக்கு எவ்வளோ மாவு வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து வறுத்துட்டு ஜலிச்ச மாவு பாருங்கள். இது வந்து 104 கிராம் இருக்குது. இந்த கிண்ணத்தில் இன்னும் கொஞ்சம் வச்சோன்னா, ஃபுல்லாக வச்சோன்னா இன்னும் ஒரு 20 கிராம் கூட வைக்கலாம். நான் வந்து வைக்கலை. கரெக்டாக இப்போ 104 கிராம் இருக்குது. நீங்கள் 100 கிராம் அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் கொட்டிடலாம். இப்போ அதே கிண்ணத்தில் நம்ம சர்க்கரை அளந்துக்கலாம். சர்க்கரை வந்து வெயிட்டாக இருக்கும். அதனால் இந்த ஒரு கிண்ணம் எடுத்திங்கனாலே அதோட எடை வந்து அதிகமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவில் மட்டும் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 1/4 கிலோ சர்க்கரை பிடிக்குது. இந்த கிண்ணத்தில் 1/4 கிலோ சர்க்கரை இருக்குது. இப்போ இதே எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கடையில் வாங்குறது உங்களுக்கு என்ன அளவுனா 100 கிராம் கடலை மாவு வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரையும் கடலை மாவும் நம்ம அளந்து எடுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போது அதே கிண்ணத்தில் நம்ம நெய்யும் எண்ணெயும் அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதே இதில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். வேறு எந்த ஃப்ளேவர் உள்ள எண்ணெயும் சேர்க்காதீங்க. தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அந்த மைசூர் பாக்கில் அந்த எண்ணெயோட வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எனக்கு ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 320 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து இதை லைட்டாக சூடு பண்ணணும். அது தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை 1 கப் எடுத்தோம் இல்லையா? அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். இந்த நெய்யை இப்போ நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சர்க்கரை பாகு நம்ம அடுப்பில் வச்சு விட்டுறலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கடலை மாவை நம்ம கரைச்சிருக்கலாம். நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய், நெய் இருக்கு இல்லையா? அதில் பாதியை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய் சேர்த்துக்க பிடிக்குன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யாக எடுத்துக்கிறலாம். இல்லை நெய் எனக்கு ஒத்துக்காது வேணான்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவே நீங்கள் எண்ணெயாக எடுத்துக்கிறலாம். உங்களுக்கு நெய் உடம்புக்கு ஒத்துக்கணுன்னா ஃபுல்லாக நெய் எடுத்துக்கோங்க. இல்லை நான் கலந்து செய்கிறேன்னா இது போல் ரெண்டையும் சேர்த்து கலந்து செய்யுங்க. நெய்யே வேண்டான்னு நினச்சாலும் நீங்கள் ஃபுல்லாகவே எண்ணெயை வச்சே நீங்கள் செய்யலாம். ஆனால் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் அதை நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பிசுபிசுப்பு வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். ரொம்ப கம்பி பதம் வர வச்சிட்டிங்கன்னா மைசூர் பாக்கு வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. பழைய மைசூர் பாக்கு இருக்கும் இல்லையா? ஹார்டாக ஒரு மாதிரி முறுமுறுன்னு அந்த மாதிரி மைசூர் பாக்கு ஆகிடும். அதனால் ரொம்ப பாகு பதம்லாம் வர தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு வந்தாலே போதும். அதிகப்படியான ஒரே ஒரு கம்பி பதம் மாதிரி லைட்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே 2 கம்பி பதம் பாகு மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மைசூர் பாக்கு வந்து சாஃப்டாக வராது, ஹார்டாயிரும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த பிசுபிசுப்பு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரே பக்கம் நிற்காமல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க கடலை மாவு வந்து நல்லா வெந்து இந்த சர்க்கரையோடு மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் சட்டியில் ஒட்டாத பதம் வரும்போது நம்ம எடுத்து வச்சோல்ல மிச்ச நெய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா மாவு வெந்துருச்சு, மணம் வருது, சட்டியில் ஒட்டாத பதம் வருது பார்த்திங்களா? இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கிற நெய்யை வந்து இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு அந்த நெய் ஃபுல்லாக உள்ள மாவு இழுக்கணும். அது வரைக்கும் நம்ம கிளறணும். பாருங்கள், சேர்த்துட்டோம் பார்த்திங்களா? இப்போ கலந்து விடணும். நெய்யை வந்து மாவு உள்ளே இழுக்கணும். திரும்ப எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாது. அந்த நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாது.
அந்த எண்ணெய் உள்ளே போகிற வரைக்கும் மட்டும் நல்லா கலந்து விட்டேருங்க. மறுபடியும் மிச்சம் இருக்கிற நெய் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்படி கலந்து விடுங்க. இப்படி சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த நெய் ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். விடாமல் கலந்துக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நெய் உள்ளே இழுத்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். அப்படியே டப்புன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். திரும்ப நெய் பிரிகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அந்த நெய் உள்ளே இழுத்த உடனே அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த பிளேட்டில் நல்லா நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சட்டியில் சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையும் வலித்து எடுத்துருங்க. கரண்டியில் இருக்கிறதையும் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு வலித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்படியே இதை நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம். மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் சமப்படுத்துகிற கரண்டியில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒன்று போல் சமப்படுத்திக்கோங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு பக்குவமாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா நமக்கு இருக்கும். ஒட்டவே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே சமப்படுத்தி விட்டுக்கிறலாம். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை பீஸ் போட்டு அப்படியே வச்சுருங்க. உடனே எடுக்கக்கூடாது. நம்ம பீஸ் மட்டும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து பீஸ் வந்து துண்டு துண்டாக சூப்பராக வரும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஆறினவுடனே பீஸ் எடுத்திங்கன்னா உதிர்ந்து போயிடும். நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு லைனாக மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டுட்டேன். அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதில் கத்தி வச்சு நம்ம கோடு போட்டுக்கிறலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துண்டு போட்டுக்கிறலாம். கத்தி வச்சு துண்டு போடுறவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து இதே போல் தோசை கரண்டி வச்சு இது போல் போட்டுக்கிறேன். இது வந்து ஈஸியாக இருக்கும். கத்தியில் தட்டில் கோடு விழுவாத அளவுக்கு நம்ம இதை கோடு போட்டுக்கிறலாம். எனக்கு வந்து இந்த கோடு போடுறது, இந்த புள்ளி வைக்கிறதுலாம் வரவே வராதுங்க. அழகாக வருன்றவங்க அழகாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். பீஸுமே நமக்கு தனித்தனியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட்டு பார்க்குறேன்ற பேரில் ஒன்று ஒன்றா காலி ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் முதல்ல நம்ம வெயிட் பார்த்துடலாம். ஒரு தட்டு வச்சு மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைசூர் பாக்கில் அதில் வச்சிடலாம். பீஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மைசூர் பாக். நம்ம எடுத்துருக்கிற இந்த 100 கிராம் கடலை மாவு, 1/4 கிலோ சர்க்கரை, இந்த நெய் எண்ணெய்க்கெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 550 கிராம் அளவுக்கு எனக்கு மைசூர் பாக் கிடச்சிது. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 430 கிராம் இருக்குது. நாங்கள் டேஸ்ட்டு பார்க்குறோன்ற பேர்லேயே ஒரு 100 கிராம் அளவுக்கு காலியாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு நமக்கு வந்திருக்கிறது 550 கிராம் மைசூர் பாக்கு. அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டான நெய் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறையா தீபாவளி பலகார ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஃபெஸ்டிவல் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.